ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லி. இந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லியை 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஒன்று ப்ளைனாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மினி இட்லியை கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், சாம்பார் தூள், சால்ட்டு எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் சாம்பாரோட, சட்னியோட நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃப்டு மினி இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பொட்டேட்டோ ஸ்டஃப்டு மினி இட்லி செம்ம சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், உள்ளே நல்லா பொட்டேட்டோவோட நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா இட்லி மெதுன்னு வந்திருக்குது. பாருங்கள், கிறிஸ்பி இட்லி மாதிரி நல்லா வந்திருக்குது. இந்த ஆனியனோட சாம்பார் ஊற்றி சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ப்ளைன் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக மினி இட்லி வந்திருக்கு அப்படின்ட்டு. செம ஸ்பான்ச்சியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, யம்மியாக இருக்குது. இந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான். அதை தான் உள்ளே வச்சு நான் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஸ்டஃப்டு மினி இட்லி பண்ணுறதுக்காக இது வந்து பொடி மாசு, உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி மாசை நான் வந்து இந்த மாதிரி உருண்டையாக போட்டு தட்டி வச்சுருக்கேன் சின்னதாக. இது வந்து இட்லி மாவு. வாங்க இப்போ மினி இட்லி ஊற்றலாம். இப்போ ஸ்டஃப்டு மினி இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பானையில் வாட்டர் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து மினி இட்லி ஊற்றிடலாம். இப்போ இந்த மினி இட்லியில் இந்த பொடி மாசை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ உள்ளே வச்சிடலாம்.
இப்போ இது உள்ளே வச்சிடலாம். இட்லி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இட்லி எவ்வளோ சூப்பராக மெதுன்னு பந்து மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா குஸ்பு இட்லி மாதிரி வந்திருக்குது. வாங்க இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லி தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து தாளிக்கலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிருச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு வரமிளகாய், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஆனியனை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். நீங்கள் எந்த சாம்பார் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மினி இட்லியை ஆட் பண்ணுறேன் நான். கிளறி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நெய் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா மணமாக இருக்கும் நெய் வாசத்தோடு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசமாகவும் இருக்குது நல்லா. இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்டு மினி இட்லியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.